ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார பிஸ்கெட் தான். 3 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்காங்க. ஸ்பூன் நெய் போடுறேன். நீங்கள் வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், நெய்யும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு நல்லா கலந்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி சப்பாத்தியோட கொஞ்சம் கெட்டியாக கூட இருக்கலாம். மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் முறுமுறுன்னு வரும். அதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு வச்சிருக்கேன். கார பிஸ்கெட்டுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சின்ன சின்ன உருண்டையாக இந்த சைஸுக்கு சப்பாத்தியோட ஒரு டபுளாக இந்த சைஸுக்கு இப்படி உருட்டி வச்சுருங்க. இது மாதிரி நான் உருண்டைங்களை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு தொட்டு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் கனமாக இல்லாமல் இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சோ இது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்படி கட் பண்ணி வச்சுருந்ததை எண்ணெய் வச்சுட்டு அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப அப்படி மொத்தமாக இந்த குண்டாக வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோர்க் வச்சு இது மாதிரி ஃபோர்க் வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ அது மாதிரி குண்டா ஆகாது. பிஸ்கெட் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வடிகட்டுறதுல ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் எடுத்து சட்டுன்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்புறமா ஒரு எண்ணெய் இருக்கிறதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து போட்டு ஆற வச்சு கார பிஸ்கெட் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆறின பிறகு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் டைட் பாக்ஸில் மூடி வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. தட்டையாக இருக்கிறது கிறிஸ்பியாக இருக்குது. இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக இருக்குது.